பட்டாசா வெடிச்சா அது சிவகாசி மக்கள், மல்லிகை பூவா மணந்தா அது மதுரை மக்கள், அல்வா போல இனிப்பு கொடுத்தா அது நெல்லை மக்கள், மாம்பழம் போல தித்திப்பு கொடுத்தா அது சேலத்து மக்கள், பயிர் மாதிரி சிரிச்சிருந்தா அது தஞ்சை மக்கள், பழக்கத்துக்காக உயிரையே கொடுப்பதுதான் நம்முடைய தேனி மக்கள் என்று சொன்னால், இந்த மண்ணில் பேசுவதை நான் பெருமையாக கருதி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உழைப்பின் மேன்மையை உணர்த்தும் இந்த உழைப்பாளர்கள் தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நடுவர் அவர்களே, ஒரு அருமையான தலைப்போட உழவுக காலமா மனிதன் மகிழ்ச்சியா இருந்தது, ஊடக காலமா நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அதில் அந்த அக்கா எனக்கு முன்னாடி பேசினாங்க பார்த்தீங்களா, அடடடடா, அவங்களுடைய பேச்சு முழுவதையும் கேட்டுட்டு எனக்கு ஒரே ஒரு வாசகம் தான் சார் மனசில் இருந்துச்சு. என்ன தெரியுமா? ஒரே ஒரு வாசகம், உங்க வாயி உங்க உருட்டு, உருட்டுங்க உருட்டுங்க சார். என்னென்ன பேசுறது பூரா பாருங்க, குக்கு குக்குன்னு ஒரு பாட்டு சார். அதெல்லாம் முன்னாடி எனக்கு எதை தெரியுமா ஆச்சரியம், தேனி கொட்டிருச்சா இவங்கள. நான் வந்து கூகுளை பார்த்து சொல்லி லேட்டா சொன்னா அதுக்கு விவசாயி வந்து சுண்ணாம்பு தேய்ங்க மண்ணெண்ணெயை தேய்ங்கன்னு சொல்லி சொன்னாராம். ஒரு உண்மை நீங்க அதுல கவனிச்சிங்களா? தேனி கொட்டிட்டு அவங்க சிரிச்சுட்டே பேச வந்துட்டாங்க, அவங்கள கொட்டின தேனி செத்து போய் சுடுகாட்டு போய் சேர்ந்துருச்சு. பரவாயில்ல, நம்ம ஊரில் ரொம்ப மரியாதையான ஊராக இருக்கும். தேனியை கூட சுடாட்டு கொண்டு போய் அடக்கம் பண்ணுறீங்கன்னா பெரிய ஆச்சரியம். உண்மைக்குமே நீங்கள் ஒரு தீர்க்கதரிசி பேசிட்டு இருக்கும்போதே சொன்னீங்க, அவங்க பாருங்க கிழவிகளை கூட குமரிகளாக மாற்ற தத்துவம் உழவிட்ட இருக்கு. அது பாருங்க, அவங்க பேசுகிற டைலாக் 1954 மனோகரா படத்தை போய் உட்காந்து டூரிங் டாக்கீஸில் பார்த்துருக்காங்க. இப்போ வந்து அதை சொல்லிட்டு இருக்காங்க. குக்கு குக்குன்னு ஒரு பாட்டு வந்துச்சு, உழவ சொல்லலையா சார்? அறிவுன்னு சொல்லக்கூடிய ஒரு இசைக்கலைஞரை யாருக்குமே தெரியாத போது குக்கு குக்குன்ற பாடல் மூலமா இந்த ஊடகம் தான் சார் உலகத்துக்கே கொண்டு வந்து அறிமுகப்படுத்துச்சு. ஊடகத்துடைய பெருமை அது. ஐயா வந்து மணப்பாறை மாடு வாங்கி ஒரு பாட்டு, மருதகாசி ஐயாவோட பாட்டு. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? மணப்பாறை மாடு வாங்கி பாட்டு வந்தப்ப வந்த ட்ரெண்டை விட இன்னைக்கு பொதியை ஏற்றி வண்டியில் பொள்ளாச்சி சந்தையில் நாங்கள் டிக்டாக் பண்ணி ட்ரெண்ட் பண்ண, ஊடகத்தில் ட்ரெண்ட் பண்ணதான் பெரிய விஷயமா அமைஞ்சிச்சு. ஒரு காலத்தில் அக்கானா எந்த அக்கா இருப்பாங்க? இப்போ இங்கேயே என்ன அக்கா இருக்காங்க? அன்னலட்சுமி அக்கா, நித்யா அக்கா, நீலவேணி அக்கா. ஒரு காலத்தில் உழவு காலத்தில் பக்கத்து வீட்டு அக்கா, எதிர்த்த வீட்டு அக்கா, அவ்வளோதான். அக்காவோட வரலாறே 4 அக்காவில் முடிஞ்சிடும். இன்னைக்கு ஊடகத்தில் எத்தனை அக்கா இருக்காங்க தெரியுமா? பலூன் அக்கா இருக்காங்க, டெய்லர் அக்கா இருக்காங்க, ஜிம் அக்கா இருக்காங்க, பீரோ அக்கா இருக்காங்க. அக்கா அக்கான்னு உரிமை. ஒரு காலத்தில் அக்கா வீட்டுக்கு வந்துட்டா என்ன யோசிப்பாங்க தெரியுமா? ஐயோ ஏதோ பிரச்சனையை கொண்டு வந்துச்சான்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் திறந்தோன்னே டேய் அக்கா வந்திருக்கேன்டான்னு சொல்லி தான் பல பேர் இன்ஸ்டாகிராமில் வீடியோவே போடுறான். சார், ஊடகத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி உங்களுடைய உழவு காலத்தில் வருமா? ஒரு தோழி டான்னு சொல்லி எங்க பசங்களை கூப்பிடும்போது வராத மகிழ்ச்சி, ஒரு காதலி டார்லிங்னு சொல்லி கூப்பிடும்போது வராத மகிழ்ச்சி, ஒரு பெஸ்டி எங்களை பிரியமா கூப்பிடும்போது வராத மகிழ்ச்சி, ஒரு பொண்ணு நம்மளை பார்த்து அத்தான்னு கூப்பிடும்போது வருதுன்னு சொன்னா, இன்னைக்கு ஊடகத்தில் ஒரு சேலை விற்கிற அக்கா வந்து ஆனந்தின்னு அந்த அக்காவை கூப்பிடுறாங்க. இந்த அக்கா அத்தான்னு திரும்பி பார்க்குறாங்க. அந்த அக்காவுக்கு தான் தமிழ்நாட்டிலே 10 லட்சம் ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு சொன்னால், அத்தானுக்கு உள்ள மரியாதையை இன்னைக்கும் எங்களுடைய ஊடக காலம் கொடுத்துக்கிட்டு தானேங்க இருக்கு. ஊடகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் என்ன சொல்றாங்க? பைக்கில் போறான், எல்லாருமே ரேஸ் போறான், 150ல் போறான், 180ல் போறான், 200ல் போறான். அவெல்லாம் பெரிய ரைடர் கிடையாது. உண்மைக்குமே இந்த மேடையில் சொல்றேங்க, 150லையும் 180லையும் 200லையும் பைக் ஓட்டுறவெல்லாம் பெரிய ரைடர் கிடையாது. 10 முட்டையை பக்கத்து தெருவில் வாங்கி உடையாம வண்டி ஓட்டிட்டு வீட்டில் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய எங்களை மாதிரி பசங்க இருக்காங்க தெரியுமா? நாங்க தான் உண்மையான ரைடர். அவங்கள பாருங்க. நீங்க ஏன் தப்பு பண்றவனையா பாக்குறீங்க? நல்லது பண்ற பசங்களை பாருங்க சார். மாமியாரும் மருமகளும் என்ன பண்றாங்களா, இன்னைக்கு இட்லி தோசை சாம்பார்னு சொல்றாங்க. ஒரு காலத்தில் சார், உழவு காலத்தில் மாமியாரும் மருமகளும் ஒரே நேரத்தில் சாப்பிட்டு யாராவது பார்த்துருக்கீங்களா? ஒரே நேரத்தில் சாப்பிட்டு பார்க்க முடியுமா? ஒன்று மாமியார் முன்னாடி சாப்பிடுவாங்க, இல்லை மருமக முன்னாடி சாப்பிடுவாங்க. ஏன்? 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டா அதுக்கு அடுத்து அந்த வீடு ஒன்றா இருக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு அதே சூழ்நிலையில் அதே மாமியாரும் அதே மருமகளும் என்ன நினைச்சாங்க தெரியுமா? ஒரு காலத்தில் இப்படி மட்டமான மாமியாராக இருக்காங்கன்னு மருமக ஃபீல் பண்ணும், இப்படி மோசமான மாமியாராக இருக்கேன்னு மருமகளாக இருக்கேன்னு மாமியார் ஃபீல் பண்ணும். ஃபீல் பண்ணதை தாண்டி இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து ரீல் பண்ணக்கூடிய உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னு சொன்னால், குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதே எங்களுடைய ஊடகம் தானே சார்.
ஹார்ஸ் கிராம்னு சொல்லக்கூடிய கொள்ளு இருந்தா உழவினுடைய காலம். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்னு சொல்லக்கூடிய லொல்லு இருக்கிறதா சார் எங்களுடைய ஊடக காலம். ஊடக காலத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்குமா? பழைய கஞ்சியை பற்றி பேசுறீங்களே, ஒரு காலத்தில் பழைய கஞ்சியை யாராவது மதிப்பாங்களா சார்? நீங்கள் சொல்லுங்க. என்ன சாப்பிட்ட, என்ன பெரிய சாப்பாடு, பழைய கஞ்சி அப்படி சொல்லி சொல்லியே பழைய கஞ்சியை ஓச்சவங்க நீங்கள். ஆனால் இன்னைக்கு நாங்கள் என்ன தெரியுமா பண்ணோம்? மதுரை மாட்டுத்தாவணில் இறங்கி வெளியே போய் பாருங்க, ஒரு பழைய கஞ்சியை பானையில் கருவாட்டோடு வச்சு விற்கிறான். விலை 350 ரூபான்னு சொல்கிறான். அதே பழைய கஞ்சியை ஸ்டார் ஹோட்டலில் விற்கிறான் 5000 ரூபான்னு சொல்கிறான். என்ன காரணம் தெரியுமா? பழைய கஞ்சி என்ற ஒன்று இன்றைக்கு உடலுக்கு நல்லதுன்னு எங்களை மாதிரி ஊடகத்தில் சொல்லி 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 உங்கள் பெருமையை நாங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கோம். இதை பார்க்க மாட்டீங்களே நீங்கள். விவசாயின்னு பேசுனாங்க. நான் என்னைக்கு 3 பேர் இருக்கீங்க, விவசாயம் உழவு சிறக்கணும்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து எப்போ தெரியுமா உழவு உருப்படும்? உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து நீங்கள் 3 பேரும் உழவு செய்யக்கூடிய விவசாயி வீட்டு பையனுக்கு உங்களுடைய பொண்ணை கொடுப்பீங்களா? முதல்ல இன்னைக்கு உழவுடைய காலம்னு பேசுறீங்களே, ஐடி மாப்பிள்ளை வேணும்னா சார் கேட்குறாங்க. விவசாயம் பண்ற மாப்பிள்ளை வேணும்னு எந்த வீட்டில் கேட்குறாங்க? ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு டாக்டர் தான் பையனை டாக்டர் ஆக்கணும்னு ஆசைப்படுறாரு. தான் இன்ஜினியர் தன்னுடைய பையனை இன்ஜினியர் ஆக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு சிறந்த வக்கீல் தன்னுடைய பையனை வக்கீலாக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஏன்? அரசியல்வாதி கூட தன்னுடைய பையனை நல்ல அரசியல்வாதி ஆக்கணும்னு முயற்சி பண்ணும்போது எந்த விவசாயியும் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை, என் பையன் ஒருபோதும் இப்படி விவசாயியே வந்து கஷ்டப்படக்கூடாது, நல்ல வேலைக்கு நான் எடுத்து படிச்சு போடணும்னு விரும்புறானா? ஏன் தெரியுங்களா? உழவினுடைய கொடுமை அந்த பிள்ளைகளை வறுமையில வாட்டுது. என்னைக்கு உழவு சிறந்து அது செல்வ செழிப்பா மாறுதோ அன்னைக்கு சிறந்த காலம், மகிழ்ச்சியா காலம் நாங்கள் ஒத்துக்கிறோம். அது வரைக்கும் எங்களுடைய ஊடக காலம் தான் சிறந்தது. உதய கீர்த்திகான்னு சொல்லக்கூடிய ஒரு பெண், ஒரு சின்ன பொண்ணு படித்து முடிச்சு நம்ம தேனியில் படித்து இன்னைக்கு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நாசாவிலையும் இஸ்ரோவிலையும் போய் வேலை பார்க்குற அளவுக்கு நம்ம தேனியில் இருக்கக்கூடிய அள்ளிநகரத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு தேர்வாகி போகிறாங்கன்னு சொன்னால், அந்த பொண்ணு போகும்போது காசு இல்லாமல் இருந்தாங்க சார். எல்லா ஃபீஸும் கட்டியாச்சு, ஒரு குறைஞ்ச ஃபீஸ் கிடைக்காம இருந்தாங்க. அப்போ இதே ஊடகத்தில் எனக்கு இது மாதிரி உதவி தேவைப்படுதுன்னு போட்ட அடுத்த நிமிஷம் பல பிரபலங்கள் அந்த பொண்ணுக்கு உதவி செஞ்சு இன்னைக்கு தேனியில் இருக்க பொண்ணு இஸ்ரோவில் போய் செலக்ட் ஆகி வேலை பார்க்குதுன்னு சொன்னால் விண்வெளிக்கு அனுப்பி அழகு பார்ப்பது எங்களுடைய ஊடகம் தானங்க. பொண்ணுக்கு செவ்வாய் இருக்குதுன்னு ஒதுக்கி வச்சா அது உங்களுடைய உழவு காலம். அதே பொண்ணை செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்பி பாராட்டுவாங்கன்னு நினைச்சா அதான் எங்களுடைய ஊடக காலம். சிவகங்கையில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு அம்மா அவங்களுடைய மகள் ஒரு 8வது படிக்கும்போது இறந்து போயிடுறாங்க. 2 வருஷம் கழிச்சு தன்னுடைய மகள் இந்த வயசுல இருந்திருந்தா அவளுக்கு பூ பெய்திருப்பா, அவளுக்கு சடங்கு வச்சிருப்போன்னு சொல்லி அந்த பொண்ணு இறந்த பொண்ணு மாதிரியே ஒரு ஃப்ளெக்ஸை செஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அவங்க வீட்டில் வச்சு தான் பொண்ணு உயிரோடு இருந்தால் எவ்வளவு சிறப்பாக அந்த சீர்வரிசையை செஞ்சுருப்பாங்களோ, இறந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு இருக்கிற மாதிரியே அவங்க அம்மா நினச்சி அந்த வீட்டில் வச்சு அதை செய்வாங்க. உண்மை என்ன தெரியுங்களா? உழைப்பவர்கள், உழவில் இருப்பவர்கள் வேலையை நினைத்து நினைத்து பிள்ளைகளை நினைக்காமல் உழைத்தால் அது உழவு காலம். ஊடகத்தில் இருப்பவர்கள் பிள்ளைகளை இறந்து போனாலும் நினைத்து கொண்டே உழைப்பது தான் இந்த ஊடக காலம்னு சொன்னா, சார் நீங்கள் நம்ம ஊரில் ஐயா இளையராஜா பிறந்த ஊர் இந்த ஊரில் அவருடைய மகள் அருமையான குரலுக்கு சொந்தக்கான பவதாரணி அவங்க இறந்து போயிட்டாங்க. ஒரு மேடையில் அவங்களுடைய இறுதி அஞ்சலி நிகழ்ச்சி நடத்தும் போது இளையராஜா ஐயா, அவருடைய பையன் யுவன் சங்கர் ராஜா எல்லாரும் இருக்கும்போது ஒரு அந்த கிளாஸ் கொண்டு வந்து மாட்டுறாங்க. ஏஐ கிளாஸ், இன்னைக்கு ஊடகத்துடைய சிறப்பாக இருக்கக்கூடிய ஏஐ கிளாஸை மாட்டிட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா? பவதாரணி அவர்கள் இருந்து அவர்கள்ட்ட பேசுனா என்ன பேசியிருப்பாங்களோ அதை இறந்ததுக்கு அப்புறம் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டி, நான் இருக்கேன், உங்களோட இருக்கேன், எங்கேயும் போல, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஆறுதல் சொல்றாங்கன்னா, இல்லாதவர்களை கூட மீட்டு கொண்டு வருவது தான் எங்களுடைய ஊடகத்தினுடைய காலம். உழவுடைய காலம் என்னைக்கு சிறக்கு தெரியுங்களா? ஊதி தள்ளுற சிகரெட்டை உற்பத்தி செய்கிறவன் அது எவ்வளவு ரேட் வைக்கணும் அவனே முடிவு பண்ணுறான். போதை ஏற்றக்கூடிய சரக்கை உற்பத்தி பண்ணுறவன் அது என்ன விலைக்கு விற்கணும்னு அவனே முடிவு பண்ணுறான். ஆடம்பரத்துக்காக வாழக்கூடிய காரை உற்பத்தி பண்ணுறவன் அதை என்ன விலைக்கு விற்கணும்னு அவனே முடிவு பண்ணுறான். சார், அழகுக்காக சேர்க்கக்கூடிய அழகு சாதன பொருளை விற்கிறவன் கூட அது என்ன ரேட்டுக்கு வாங்கணும்னு அவனே முடிவு பண்ணுறான். ஆனால் அத்தியாவசிய தேவையா இந்த அடிவயத்துக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயி ஒரு காலமும் அவன் தயாரிக்கிற அவன் உற்பத்தி பண்ணுற பொருளுக்கு விலையே நிர்ணயிக்க முடியலைன்னு சொன்னால் அந்த நிலைமை இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்குது. அது எப்போ மாறும் தெரியுமா? என்னைக்கு விவசாயம் முழுக்க இணையத்தில் வந்து உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் நம்ம விவசாய பொருட்கள் மேலே ஆசைப்பட்டு விவசாயி சொல்கிற விலைக்கு என்னைக்கு ஊடகத்தின் மூலமாக எல்லாரும் வாங்குறாங்களோ அன்னைக்கு தான் இந்த மண்ணில் உழவின் காலம் சிறந்ததாக இருக்குமே தவிர அதுவரை
வரையில் ஊடகத்தின் காலம்தான் சிறந்ததாக இருக்கும் என்று சொல்லி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி, கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், நிலை உணராது சிரிப்பவன் நிதானமற்றவன், தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் தான் உண்மையான மனிதன் என்று சொன்னால், உழைப்பில் சிரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உழைப்பாளர்களுக்கும் உழைப்பாளர் தின வாழ்த்துக்களை சொல்லி உங்களையும் என்னையும் இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊடக காலம்தான் உண்மையில் மகிழ்ச்சியான காலம் என்று சொல்லி வாய்ப்பு தந்த இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.